சந்தையினுடைய இண்டெக்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை நல்ல அடிப்படை ஃபண்டமெண்டல், ஃபினான்ஷியல், ஓப்பன் ஹை, லோ, டிமாண்ட், சப்ளை இதெல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி வாங்குற போது ஒரு முதலீட்டுக்கு வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு வர்த்தகத்துக்கு வாங்கினாலோ, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கினாலோ, சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் ஸ்டாக், ஏதோ ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரூ. 1510 வாங்கிட்டீங்க. ஒரு 100 ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஸ்டாக்கை நீங்கள் எல்லா டெப்த்தும் பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுது. அப்போது நீங்கள் 1510க்கும் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. 1510 வாங்கிட்டு ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் 50% ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் போடணும். மீதி 50%க்கு அந்த டார்கெட்டை வச்சுக்கணும். அப்போது அந்த டார்கெட்டு ட்ரிக் ஆன உடனே இந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் விற்றால் உங்களுக்கு லாபத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸே போடலை சார், போடாமல் நான் வாங்கிட்டு வச்சிட்ருக்கேன்னா இந்த 1510க்கு வாங்கின ஸ்டாக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் 1300 வரலாம், வெறும் 300 வரலாம். அப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் எரோஷனும் பயங்கரமான ஒரு அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.